ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் கௌரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மாஞ்சோலை ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணிமுத்தாறு டேம் கிட்டே உள்ள செக் போஸ்ட்டில் தான் வந்து 6:30 கிட்டே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் 7 கிட்டே வந்து நம்ம வந்து பாஸ் வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான். அடுத்த செக் போஸ்ட் வந்து மாஞ்சோலை செக் போஸ்ட்டில். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 10 வெஹிக்கிள்ஸ்க்கு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்துடணும். ஸோ அங்கே வந்து நாங்கள் 6:30 வந்துவிட்டோம். ஸோ ஒரு ½ hour வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளே ஒரு 15 வண்டிக்கிட்ட வந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு 10 வெஹிக்கிள்ஸ் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இதை உள்ளே வந்து 950 வந்து ஃபீஸு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஞ்சோலை செக் போஸ்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு மணிமுத்தாறு செக் போஸ்ட்டு, அடுத்தது மாஞ்சோலை செக் போஸ்ட்டு. இந்த மாஞ்சோலை செக் போஸ்ட்டில் தான் வந்து நமக்கு மணிமுத்தாறு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு குளிக்கலான் இருந்தோம். சரி, வரும்போது குளிச்சிக்கலாம், அங்கே மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். மணிமுத்தாறு ஃபால்ஸ் வர்றவங்க வந்து இதோடு ஸ்டாப் பண்ணிப்பாங்க. மாஞ்சோலை போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டே அங்கே மணிமுத்தாறு செக் போஸ்ட்லேயே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துடணும். அதுக்கு வந்து 950 rupees டிக்கெட்டு. அது போக காருக்கு தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கணும். காருக்கு தனியாக 20 or 30 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ எல்லோரும் எங்கள் மாமனாரும் மதனி பையனும் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களாம் வந்து குளிக்கலான்ட்டு இருந்துட்டோம். ஸோ அடுத்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே வந்து 8 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க செக் போஸ்ட். ஸோ அதனால ஒரு 1 hour கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கே பார்த்துட்டு அவங்கெல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மெயினாக இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 1 day ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் எல்லாமே நம்ம வந்து லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கையில் வச்சுக்கணும். பிகாஸ் இங்கே ஒரு கடையுமே கிடையாது. மேபி டீ ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், மற்றபடி பெருசாக இந்த கடையுமே இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும். ஸோ அப்படியே தான் மேலே போயிட்டே இருந்தோம். இங்கேருந்து மாஞ்சோலைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காக்காச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மாஞ்சோலைக்கு மேலே காக்காச்சின்னு இருக்கு. ஸோ காக்காச்சி வரைக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் போட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, காக்காச்சி வரைக்கும் தான் உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது, அதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்மளும் ஃபஸ்ட்டு மாஞ்சோலை தான் போயிட்டுருந்தோம். போகிற ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன ரோடாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கரடுமுரடான சாலைகள், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்படியோ போயிட்டோம் நாங்கள். ஸோ நியர்லி வந்து ஒரு 1.5 hours to 2 hours கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மாஞ்சோலை ஊருக்கே வந்தோம். ஸோ காலையில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் சாப்பிட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டிலேருந்தே. ஸோ அதை அங்கே வச்சு தான் சாப்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருந்துச்சு, அப்புறம் டீ கடை, அப்புறம் நிறைய வீடுங்கள் இருந்துச்சு. நாங்கள் அங்கே கேட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2000 ஃபேமிலிக்கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 100 ஃபேமிலிக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எங்களையும் அவங்க எல்லாரையுமே வந்து 6 monthsக்குள்ளே நீங்கள் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி காக்காச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். ஸோ இங்கே மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாக டீ எஸ்டேட்லலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்புறம் இங்கே ஒரு பெரிய பாறை மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக அந்த க்ரீனிஷாக இருக்கிறது வந்து பயங்கர அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் மாமனார் மாமியார், அப்புறம் என்னோடய நாத்தனார், அப்புறம் அவங்க பசங்க எல்லாரோடையும் போயிருந்தோம். அப்புறம் என் பையன் வந்திருந்தான். ஸோ எல்லோரும் ஒரே ஆட்டம் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம காக்காச்சி போகிற வழியில் இது எடுத்து ஷூட் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஒரு ½ hour to 45 minutes ஆச்சு. ஸோ மாஞ்சோலைக்கு 1 hour 30 minutes கிட்ட ஆச்சு. இங்கே போகிறதுக்கு இன்னும் ஒரு ½ hour கிட்ட ஆச்சு. ஸோ இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இந்த மாஞ்சோலைக்கு வர வழி தான் ரொம்ப கரடுமுரடாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு இந்த ரோடு. நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். வாட்டர் கேன் வந்து ஒரு 5 liters பாட்டில் மட்டும்தான் வச்சுருந்தோம். அது காலி ஆயிடுச்சு. ஸோ தண்ணி இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டோம். சரி, அங்கே தண்ணி கேன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பார்த்தோம். கடைசி மாஞ்சோலையில் அங்கே தான் வந்து சின்ன பாட்டில் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் நீங்களும் எல்லாருமே போகிறவங்க வந்து தண்ணி நிறைய கொண்டு போங்க. பிகாஸ் இது சம்மர் டைம்னால பயங்கரமாக ரொம்ப தாகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஸ்நாக்ஸ் கூட நம்ம அங்கே வாங்கிக்கலாம். ரஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கனாலே ஒரு 100 குடும்பம் கிட்ட தான் இருக்குது. நாங்கள் போகும்போது அங்கே எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போயிருந்தாங்க ப்ரேயருக்காக.
2028 வந்து இந்த மாஞ்சோலை ஃபுல்லாக வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் டூரிஸ்ட்லாம் அலௌட் கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து கூட்டம் நிறையா பேர் வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் வந்து சொல்லிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனாலே வந்து எல்லோரும் மாஞ்சோலை பார்க்குறதுக்காக என்ன சொல்கிறது, ரொம்ப ஓகே இன்னும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போதே ஒரு 10-15 வெஹிக்கிள்ஸ் அன்றைக்கி அலோவ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி லீவுங்கிறதுனால. இது வந்து மே 1 நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஹாலிடேஸ்னால் எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆனால் என்ன ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு. ஸோ மற்றபடி என்ன சொல்கிறது, ஒரு மற்றபடி ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இன்னும் மேலே போகணுமா. ஸோ இந்த காக்காட்சியும் தாண்டி இன்னும் 2 இடம் சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்து நமக்கு ஃபால்ஸ், இந்த காக்காட்சிக்கு மேலே தான் ஊத்து அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த பிளேசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ இதுதான் காக்காட்சி. ஃபுல்லாக வந்து ஒரு சமவெளி மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக கிராஸு இந்த மாதிரி. அதில் வந்து கால்ஃப் விளையாடுறதுக்கான பிளேசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ரீல்ஸ்க்காக சில வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் கேட்டதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே வரை தான் அலௌடுன்னு சொன்னாங்க. ஆனால் சில வண்டிகள்லாம் போச்சு. அப்புறம் தான் அங்கே ஒரு வண்டிகிட்ட கேட்டோம். நாங்கள் வந்து அங்கே வந்து நம்ம கொஞ்சம் என்ன ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா மேலே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இது வந்து எங்களுக்கு அது வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் தான் அலௌடுன்னு, காக்காட்சி வரைக்கும் தான். ஆனால் காசு கொடுத்தா அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு இதுவே டைம் ஆச்சு. ஸோ அதனால் 5 o'clock ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாக இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். இது வந்து இந்த கொக்கரக்கோ சாங் டான்ஸுக்காக சும்மா ரீல்ஸ் எடுத்திருந்தோம். பட் அது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஸோ இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிகிட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோடு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும்ல கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கெலாம் வந்து இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். எல்லோரும் வந்து ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே இருந்துட்டு ஒரு 3 o'clock கிட்ட நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இறங்குறதுக்கு 2 hours கிட்ட ஆச்சு. ஸோ இறங்கிட்டு மறுபடியும் இந்த ஃபால்ஸில் போய் பார்த்தோன்னா பயங்கர கூட்டம். அன்றைக்கி லீவுங்கிறதுனால சரி அங்கே குளிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிட்ட தான் பாபநாசம். ஸோ அதனால் நாங்கள் பாபநாசம் ஆற்றுல போய் குளிச்சுட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஸோ ஒரு நல்ல மெமரபிள் ட்ரிப்பாக இருந்துச்சு இது. ஸோ வந்து நம்ம சீக்கிரமாக மாஞ்சோலை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye.